இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். இன்னைக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரிவ்யூ பண்ண போறோம். இன்னைக்கும் நம்மளோட பிரியா குருநாதன் அவர்கள் இதை பத்தி பேசுறதுக்காக இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் ஹரிஷ். நம்ம நேத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மேனஸ்ன்றது இந்த வாரத்துல நடந்த ஒரு விஷயம். நேத்திக்கு இதே தீபக்கு மேனஸ் இல்ல அப்படின்னு சிவகுமார் பேசினது கொஞ்சம் நெருடலான ஒரு விஷயமா இருந்தது. ரஞ்சித் சார் கிட்ட அவர் பேசுறப்ப சொல்றாரு, எல்லாருமே விளையாடுறாங்க, எல்லாருமே ஜெயிக்கணும்னுட்டுனெல்லாம் அவசியம் கிடையாது. இப்ப எல்லாருமே ஜெயிச்சுட்டாக்க அப்புறம் தோக்குறது யாரா இருக்க போகுது? சோ அந்த டைம்ல ஜஸ்ட் ஒரு இது கொடுத்துட்டு போகலாமே தவிர, டேப் கொடுத்துட்டு போகலாமே தவிர, நீங்க அது பண்ணிட்டீங்க இவர் எதையும் ஆடல, இவர் எந்த டாஸ்கும் பண்ணல தீபக். பட் ஆனா பண்ணவங்களை கூட ஒரு டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு பண்ணினது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இதுல அவர் கண்ணுல தண்ணி விடுற அளவுக்கு சிவகுமார் அவர் பேசினது ரொம்ப நெருடலான ஒரு விஷயமா இருந்தது. அது எப்படி இருந்தது ஹரிஷ்? இது சிவகுமார் அவர்கள் ஃப்ரம் த பிகினிங் அவர் பாக்குறதுக்கே டெரரா தான் இருக்காரு. அவருடைய பார்வையில இருந்து எல்லாமே டெரரா தான் இருக்கு. ஸோ அவருடைய கேம் பிளான் படி தான் அவர் பண்றாருன்னு நான் பாக்குறேன். அவருக்கான கேம் பிளானை எக்ஸிக்யூட் பண்றதா தான் நான் பாக்குறேன். பட் இது கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் சில விஷயங்கள். அவர் வார்த்தைகள் தவிர்த்திருக்கலாம், பெட்டரா இருந்திருக்கும் வார்த்தைகள் தவிர்த்திருந்தா. பட் அவருடைய கேம் பிளான் படி தான் அவர் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஸோ அதனால இது டாஸ்காவும் கேமாவும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ அதுக்கான கேம் பிளான் படி தான் போறாருன்னு பாக்குறேன். ஏன்னா நிறைய வார்த்தைகள் எல்லா பிளேயர்ஸ்ட இருந்தும் வந்துட்டு இருக்கு, எல்லார்ட்ட இருந்தும் நிறைய வார்த்தைகள் வந்துட்டு இருக்கு. ராணவ கிட்ட இருந்து சில வார்த்தைகள் வருது, இவங்க கிட்ட இருந்து சௌந்தர்யா கிட்ட இருந்து சில வார்த்தைகள் வருது, ஜாக்லின் சில வார்த்தைகள் பேசுறாங்க. ஜாக்லின் முத்துக்குமாரனை டார்கெட் பண்ணி பேசுறாங்க. அவங்க தீபக் அவர்களையும் டார்கெட் பண்ணி பேசுறாங்க. தீபக் அவர்களுக்கு அதுக்கு பதிலடி கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. பட் இது வார்த்தைகள் கொஞ்சம் மாத்தி பேசியிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். கண்டிப்பா. இப்போ நேத்து புதுசா அந்த பிபி ரெசிடென்ஷியல் ஸ்கூல்னு சொல்லிட்டுன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த டாஸ்க் போயிட்டு இருக்கு. பட் என்னதான் இந்த 2 days நம்ம பார்த்தாலும் சரி, அந்த ஃபர்ஸ்ட் அந்த கவின் அண்ட் சாண்டி பண்ணின மாதிரி ஒரு டச்சபிள் மூமெண்ட் யாருமே கொடுக்கலன்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகா இருந்தது, அவ்வளோ குழந்தைகளா மாறிட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. இது என்னமோ காட்டு கூச்சல் நடக்குது இந்த டாஸ்க்ல, என்னன்னே தெரியல. ஆளாளுக்கு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல லவ் ட்ராக் வருது. இதுல இப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த 1, 2, 3 ப்ரோமோஸ்க்கு அடுத்து இந்த 4th ப்ரோமோன்னு சில பேர் எடுத்து வெளியில போட்டிருக்காங்க. அது இன்னும் கேவலமாவே இருக்கு. இது லவ்வான்னு சௌந்தர்யா கத்துறாங்க ரியா கிட்ட. பட் என்னன்றது தெரியல. உனக்கான இதுல நீ ஆடலன்னுட்டுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போறாங்க, தர்ஷிகா போறாங்க. ஆக்சுவலி அது என்ன ப்ராப்ளம் அது ஹரிஷ்? அது லவ் மேட்டருங்கிறது 2 விஷயம் ஓடிட்டு இருக்கு. ஒண்ணு பவித்ரா சம்பந்தப்பட்ட விவகாரம், இன்னொன்னு சௌந்தர்யா சம்பந்தப்பட்ட விவகாரம். 2 போயிட்டு இருக்கு. சௌந்தர்யாவும் ராணவும் சௌந்தர்யாவும் ரயானும் ஒரு லவ் லெட்டர் எல்லாம் எழுதி பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஜெஃப்ரி கண்டுபிடிச்சாரு. அதுக்கான டாஸ்க் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தப்போ ராணவ் ஏதோ பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது இன்னும் லைவ்ல கூட முழுசா டெலிகாஸ்ட் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால அதோட டீட்டெயிலா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் சௌந்தர்யா சம்பந்தப்பட்ட அந்த லவ் சீன்ஸ் அதுக்காக தான் இந்த சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா சௌந்தர்யா அவங்க பேசுறாங்க, இதெல்லாம் லவ்னு நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா, இதெல்லாம் லவ்னு நீங்க எடுத்துக்குவீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அது சௌந்தர்யா சம்பந்தப்பட்டதை தான் நான் பார்க்குறேன், பவித்ரா சம்பந்தப்பட்டதை நான் பார்க்கல. ஏன்னா பவித்ராவுக்கும் சத்யனுக்கும் தான் சத்யாவுக்கும் தான் சண்டை போயிட்டு இருந்தது. அவங்க சண்டையை அதோட முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சைட்ல இருந்து எந்த டாக்ஸும் இல்லைங்கிறப்போ இது ராணுவம் அவரா தேவையில்லாத பிரச்சனைகள் கிளப்புற மாதிரி தான் நான் பாக்குறேன். மேபி அவருக்கு ஸ்பேஸ் கிடைக்கிற ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுனால அவர் பண்றாருன்னு தான் நான் பாக்குறேன். அந்த ஸ்கோர் பண்ணலான்னு எதிர்பார்த்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காரா என்னன்றது தெரியல. பட் சொல்றாரு என் பேரு கூட முழுசா தெரியாது அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியம் கிடையாது. அங்க நீ என்னன்றதுதான், உன் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு பண்ணணும்ன்றதெல்லாம் கிடையாது. நீ யாருன்றதை டிஃபரன்ஷியேட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கு. சோ இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப மிச்சமா இருந்த மாதிரி இருந்தது. லைக் பிபி டாஸ்க்ன்னுட்டு அதுவும் இந்த ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம். இந்த அளவுக்கு சொதப்பெல்லாம் இருக்கும்ன்றது எதிர்பார்க்கல. நேத்து ஒண்ணு நடந்தது. சாச்சனா கிட்ட மாரல் ஆஃப் த ஸ்டோரி இல்ல மாரல் ஏதாச்சும் மோட்டிவேஷனல் சம்திங் ஏதோ ஒண்ணு சொன்னா அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. வர்ஷினி அதுக்கு சொல்றாங்க, அது மாரல் இல்ல, அது நியூட்டன்ஸ் லா அப்படின்னு சொல்றாங்க. there is an action, there is an opposite and equal reaction அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்ல வராங்க. சோ அது அது நியூட்டன்ஸ் லா தானே அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி சொல்றாங்க. சோ இது சாச்சனாக்கு அது சயின்ஸும் மாரல் சயின்ஸும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கின ஒரு விஷயமா இருந்தது. அதை தான் பார்க்க முடிஞ்சது.
மத்தவங்க விளையாடினதும் வந்து அந்த மாரல் டீச்சருக்கு இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிக் பாஸே கூப்பிட்டு ஜாக்லின பேசியிருக்காரு. பிரெஞ்சுல இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு பிரெஞ்சு தெரியுமா அப்படின்றதான் பேசுறாரு. அப்ப நீங்க பிரெஞ்சுல வந்து அயர்லாந்து மூலியமா வரீங்க உள்ள அப்படின்னா உங்களுக்கு பிரெஞ்சு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வந்துட்டு மாரல், நான் கொடுத்த சிலபஸ்ல இல்லாத மாரல் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு மாரல் சயின்ஸ் எப்படி இருக்கணும்ன்றத நீங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கான மாரல் சயின்ஸ் சொல்லி தரணும்ன்ற மாதிரி பிக் பாஸே கூப்பிட்டு கிளாஸ் எடுக்கிறாரு. சோ இதெல்லாம் எப்படி இருக்கும்? பட் ஒண்ணுமே தெரியாம வந்து எல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்களா, இல்ல பேசிக்கே தெரியாத இருக்கா அவங்களுக்கு? இல்ல, மாரல் சயின்ஸ் அப்படின்னா அந்த மாரல் ஸ்டோரி, அதாவது அவங்க பேசுறது மட்டும்தான் மாரல் சயின்ஸ். பேசியே வந்து ஒருத்தரை இது பண்ணிக்கலாம், என்ன சொல்றது, ஒருத்தரை வந்து கன்வின்ஸ் பண்ணி நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அவங்க அப்படி நினைக்கிறாங்களே தவிர, எனக்கு அது வந்து மாரல், அந்த மாரல் சயின்ஸுக்கான அந்த என்ன புரிதல் இல்லாம தான் ஜாக்லின் வந்து அந்த கேம் டாஸ்கே ஆடுறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஆமா. ரெண்டாவது, சாட்சனா சொன்னது நியூட்டன்ஸ் லாவா இருந்தாலும் அது அவங்களும் புரிதல் இல்லாம தான் பண்றாங்க அப்படிங்கிற பாக்குறேன். ஏன்னா நேத்து அந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து பெரும்பாலான கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து அது என்ன டாஸ்க், என்ன மாதிரியான பிளேங்கிறது எந்த புரிதலும் இல்லை. எல்லாமே நேத்து அவங்களுக்கு வந்ததை செய்யறாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் ஓவரா போன மாதிரிதான் இருந்தது. சில பேர் வந்து வாண்டடா நம்மளுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பண்ண மாதிரி இருந்தது. யாருக்குமே எதுவும் புரியலங்கிறப்ப அதைத்தான் வந்து சீன்ஸ் எல்லாம் மாத்தணும், நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவும் ரயானும் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அது மேபி இன்னைக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். பட் இவங்க வந்து ஜாக்லின் வந்து புரிதல் இல்லாம தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அது என்ன மாரல் சயின்ஸ்னா அது என்னங்கிற புரிதலே இல்லை அவங்களுக்கு. மாரல் சயின்ஸ்னா என்ன புரிதல் இல்லாம பண்றதுனாலதான் வந்து அவங்க மேபி அந்த டாஸ்க்ல ஓரளவு அவங்களுடைய காமெடி சென்ஸை கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் வர்ஷினி வந்து இதை வந்து பர்சனலா எடுத்து பண்றாங்களா இல்ல வந்து அவங்க டாஸ்க்குக்காக பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நீங்க முதல்ல மாரல் கத்துக்கோங்கிற ரேஞ்சுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க வர்ஷினி. அண்ட் பிக் பாஸ் உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்றாரு ஜாக்லின் கிட்ட. அதே மாதிரி நான் பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னோன்னே நீங்க உங்களுக்கு பிரெஞ்சு பேச தெரியுமா அப்படிங்கிறாரு. நான் வந்து பேசணுமா இல்ல உருட்டணுமான்னு கேக்குறாங்க ஜாக்லின். எது வருதோ அதை சொல்லுங்க அப்படின்னா, அப்ப நான் உருட்டுறேன் அப்படின்றாங்க. அப்போ இவங்க ஒண்ணு சொல்றாங்க, போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அது ஒரு காமெடி சென்ஸா தான் நான் பாக்குறேன், காமெடிக்காக பண்றதா தான் நான் பாக்குறேன். ஜாக்லின் வந்து காமெடிக்கு யூஸ் ஆகுறாங்க, அவங்க வந்து காமிக்கா பேசுறதுக்கு யூஸ் ஆகுறாங்க. கண்டென்ட் வைஸ் அப்படின்னு பார்த்தா எதுவும் இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஆமா, கண்டென்ட் வைஸ் எதுவுமே கிடையாதுன்றதுதான். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வந்து பெஸ்ட் உங்களுக்கு அந்த இதுல டாஸ்க்ல வந்துட்டு யார் பெஸ்டா பண்ணினாங்க அப்படின்றப்போ ஜாக்லினுக்கு மாரல் சயின்ஸுக்கு தான் நிறைய ஓட்டு வந்த மாதிரி இருந்தது. லைக் எல்லாமே ஒருவேளை இன்னைக்கு எபிசோட்ல எப்படி இருக்குன்றத தான் பார்க்கணும். அது பிக் பாஸ் கூப்பிட்டு பேசினதுக்கு அப்புறம் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்களா என்னன்றத பார்க்கணும். ஸோ எல்லாருமே வந்து மாரல் சயின்ஸ்க்கு ஓட் போடுறாங்க அப்படின்னா சம்திங் ஷி ஹஸ் சேஞ்ச் அப்படின்றது தான் அர்த்தம் அது. சோ பார்ப்போம். இது வந்துட்டு ஸ்கூல் டாஸ்க், கிட்ஸ், குழந்தைங்கன்றத தாண்டி எல்லாமே வந்து பர்சனல் வெஞ்சன்ஸை தூக்கிட்டு வந்துதான் இங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயும் அது இருக்கு. இப்ப சத்யா வந்து கேரக்டர்ல இருக்காரா இல்லையா தெரியல, பவித்ரா கேரக்டர்ல இருக்காங்களா இல்லையா தெரியல, இப்படிதான் ஒவ்வொருத்தரும் விளையாடிட்டு இருக்காங்க. இதுல கேரக்டர்ல இல்லனாலும் கொஞ்சம் இது காமெடியா கொண்டு போறதுக்காக சௌந்தர்யா ஒண்ணு பண்ணாங்க. தேர் இஸ் a will, where there is a will there is no way அப்படின்னு சொல்லிட்டு where there is a will there is a way அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட கொண்டு வராங்க. அப்ப வந்து முத்துக்குமரன் கேக்குறாரு அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சௌந்தர்யா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. நீ வந்துட்டு பண்ற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்துட்டு வில்லுன்னு போகும், உன்னோட எலிமினேஷன் எல்லாம் வந்துட்டு வேன் போகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது ரொம்ப நல்ல ஒரு யோசிச்சு ஒரு இன்புட் கொடுத்துருக்கிறதா தான் பார்க்க முடியுது அந்த விஷயத்துல. இது ஒரு காமெடியோ அடுத்தவங்களை ஹர்ட் பண்றதோ அப்படியெல்லாம் இல்லாம அந்த அப்படியே கோர்வையா வராங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் யாரும் அங்க பண்ணல அப்படின்றதான் நான் சொல்றேன். நானு வேற அதே மாதிரி அந்த மாதிரி கான்செப்ட் வேணுங்கிறதுனாலதான் சீன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாங்க. கான்செப்டே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி சௌந்தர்யா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஏன்னா யாருமே புரிதல் இல்லாம தான் பண்ணிட்டு இருந்தாங்க நேத்தெல்லாம். யாருக்குமே வந்து என்ன பண்றோம் என்னங்கிற புரிதல் இல்லை. ரெண்டாவது, டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு நாளைக்கு 10 டாஸ்க் அப்படின்னா அந்த 10 டாஸ்க்கும் ஃபுல்லா அவங்களால பண்ண முடியறது இல்லை, பண்ண முடியாது. அவங்களால 4-5 தான் பண்ண முடியுது. ஸோ அப்போ அந்த டாஸ்க் 10 டாஸ்க்குங்கிறது அவங்களால முடியலாங்கிறப்போ அது ஒரு அந்த அந்த
கம்ப்ளீட் ஸ்கூல் டாஸ்க்கு அது ஃபெயிலியர் மாதிரி ஆயிடும். ஸோ அதையும் வந்து அவங்க மேனேஜ் பண்ணிட்டு போக வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒத்துழைக்க வேண்டிய இடத்துல கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒத்துழைச்சாதான் போக முடியாது. ஆனா அப்படி யாரும் பண்ற மாதிரி தெரியல. கிடைக்கிற ஸ்கிரீன் ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து கிடைக்கிற ஸ்கிரீன் ஸ்பேஸை யூஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளால எலிமினேட் ஆகாம இருக்க முடியுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் எல்லாரும் கேம் ஆடுறாங்க. யாரும் விட்டு கொடுத்து போற மாதிரி இல்லை, யாரும் வந்து டாஸ்கை முடிக்கணுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல ஆடுற மாதிரி எனக்கு தெரியல. இதுல விபி அண்ட் பிரின்சிபலோடது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இல்ல, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாம இருந்தாலும் கூட வர்ஷினி வந்து அவங்க ஏதோ ஒண்ணு பண்றாங்க, அதை பார்க்க முடியுது. இப்ப இவ்வளவு நாள் இருந்த வர்ஷினியை தவிர்த்து இப்ப இந்த எபிசோட்ல அவங்க ஒரு பிரின்சிபலா, அதாவது அந்த ரொமான்டிக் சீன் வித் இவர் கூட அருண் கூட பண்றப்ப வந்துட்டு சம்திங் ஷி இஸ் டூயிங்ன்றது தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். வர்ஷினி வந்து அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்ல கொஞ்சம் பண்றாங்க. ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்க்கு அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கறதுலேயே கொஞ்சம் ஓரளவு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அப்படிங்கறது பார்க்க முடியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக் அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வீக்ங்கிறது அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்க வந்து கம்ப்ளீட்டா எம்டியா இருந்தாங்க, ஒரு டாஸ்க் பண்ண முடியல, அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. ஆண்கள் அணியோட தான் ரொம்ப க்ளோஸ்ல இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த டாஸ்க்கு அப்புறம் பெண்கள் அணிக்கிட்ட ஒரு நல்ல க்ளோஸ் இருக்க மாதிரி, ஒரு நல்ல டச் இருக்கிற மாதிரி பாக்குறாங்க. ரெண்டாவது அருண் கூட அந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் வரும்போது இந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கறதுல நல்லாவே பண்ணிருக்காங்க, நல்லா ஸ்கோர் பண்றாங்க அதுல. அது அருண் சான்ஸே இல்ல. அந்த வெண்மதி சாங் சூப்பர்பா இருந்தது அந்த சாங். அதுவும் அந்த டைமுக்கு அந்த நேரத்துக்கு வந்துட்டு அவ்வளவு அழகா அமைஞ்சது அந்த சாங். இதை தவிர்த்து வந்து அவங்க ரெண்டு பேரோட பார்ட் எதுவும் சுவாரஸ்யமா இருந்த மாதிரி தெரியல. சம்திங் அவங்களுக்கு கொடுத்த கேப்ல நல்லதா பண்ணிட்டு வராங்க, சொதப்பாம நல்லதா பண்ணிட்டு வந்தாங்க. இதை தவிர்த்து வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ஹரிஷ்? இன்ட்ரெஸ்டிங்காங்கிறது எதுவுமே கிடையாது. அந்த அந்த ஸ்கூல் டாஸ்கே கம்ப்ளீட் போரிங்கா தான் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா போற மாதிரி எனக்கு தெரியல. இன்ட்ரெஸ்டிங்கா போகணும் அப்படின்னா மேபி இன்னைக்கு இந்த சண்டே ஏதாவது கான்ட்ரவர்சியா இருந்தா மட்டும்தான் இன்ட்ரெஸ்டிங்கா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா ப்ரோமோல ஒண்ணு காட்டுறாங்க, உள்ள போனா கண்டென்ட் ஒண்ணா இருக்கும். அதுதான் வந்து இஷ்யூ ஆகுது. ஏன்னா அன்ஷிதா வந்து முத்துக்குமாரோட சாப்பாட்டு விஷயத்துல சண்டை போடுறாங்கிறது ப்ரோமோ. ஆனா உள்ள போனா அது சண்டை மாதிரி தெரியல. என்னை விட்டுட்டு நீங்க எல்லாம் சாப்பிடுறீங்கிற அந்த ஒரு கோபத்தை வெளிப்படுத்துறாங்க. அதுக்கு எல்லாரும் வந்து போய் மன்னிப்பு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து இவங்க சாப்பிடுறாங்க. ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. ஆமா, அது ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. சோ ப்ரோமோங்கிறது வேறையா இருக்கு, உள்ள இருக்க கண்டென்ட்ங்கிறது வேறையா இருக்கு. பட் இது இப்படி நீங்க வந்து ப்ரோமோவும் கண்டென்ட்டும் மாத்தி கொடுத்தீங்கன்னா வியூவர்ஷிப்ஸ் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் வந்து ஓரளவு டிஆர்பி இன்க்ரீஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டியா தான் நான் அதை பாக்குறேன். மேபி அது அந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்றாங்களோ மேனேஜ்மெண்ட் டீம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். இது வந்து ஸ்ட்ராட்டஜி இன்க்ரீஸ் பண்றதுக்கான, அதாவது டிஆர்பி இன்க்ரீஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிக்கு தான் அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா பாக்குறேன் நான். ஸோ அதுல இந்த ப்ரோமோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இது தனிப்பட்ட சண்டையா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. இந்த ஸ்கூல் டாஸ்கோட சேர்ந்த ஒரு சண்டையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதுலயும் இந்த காதல் இதெல்லாம் வந்து வேணாம், ரொம்பவே வேற மாதிரி போகுதுன்னு சொல்லி அன்ஷிதா சொல்லும் போது அது ஸ்கூல் இஷ்யூ சம்பந்தமா இருக்கும் தான் நான் பாக்குறேன். அதுதான், வேற எதுவும் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேற எதுவும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் பிக் பாஸ்ல வந்துட்டு ஒரு காதல் சீனுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது, எப்பவுமே இருந்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு சீசனுக்கும் இருக்கும். ஆனா அது வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல்லான லவ் ஸ்டோரியாவே இருக்காது. நம்ம ஆரம்ப அந்த ஓவியா சீசன்ல இருந்து நம்ம இப்ப வரைக்கும் பாத்துட்டு இருக்கோம். ஒண்ணுமே இல்லாம வெளியில போறப்போ வந்துட்டு புஸ்வானமா தான் போறாங்க, அப்படிதான் பாத்துட்டு இருக்கோம் நம்ம. சோ இது ரொம்ப சீரியஸா யாரும் மக்கள் எடுத்துக்க வேண்டாம். சௌந்தர்யா எதுக்கு சண்டை போடுறாங்க, தர்ஷிகா என்னத்துக்கு கத்திட்டு போறாங்க ஒண்ணுமே புரியல. இதுல மஞ்சரியோட வாய்ஸ் தான் வந்துட்டு ஹைலைட்டா வேற காட்டுறாங்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு கத்துறது தான் ஹைலைட்டா வேற காட்டுறாங்க. சோ எங்க வருது அந்த பாயிண்ட்ன்றது தெரியல. இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம இன்னைக்கு உட்காந்து நம்ம அவ்வளோ நுணுக்கமா நம்ம அந்த பிக் பாஸ் பார்த்தோம்னா அதுல ஒண்ணுமே இருக்காதுன்றதுதான் மேட்டரு. இப்ப இது வரைக்கும் அப்படிதான் கண்டென்ட் எதுவுமே உள்ள இருக்காது, ப்ரோமோ மட்டும் கான்ட்ரவர்சியா இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. பட் கண்டென்ட் உள்ள எதுவுமே இருக்காது. அதுதான் வந்து தொடர்ச்சியா வந்து டிஆர்பி டவுன் ஆகிறதுக்கு காரணமே. ஏன்னா நீங்க வந்து ப்ரோமோ கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸும் கண்டென்ட்டுக்கும் கொடுத்தா பெட்டரா இருக்கும். நீங்க ப்ரோமோல காட்டுறது இல்ல, பாதி வந்து கண்டென்ட்ல வர்றது கிடையாது, பாதியை கட் பண்ணிடுறீங்க. 1 hour ஷோன்னு லைவ் எவனோ உட்காந்து 24 மணி நேரம் உட்காந்து யாரும் பார்க்க முடியாது, யாராலையும் பார்க்க முடியாது. எல்லாருக்கும் ஆஃபீஸ் இருக்கு, எல்லாருக்கும் வேலை இருக்கு, எல்லாரும் அவங்க தனிப்பட்ட வேலையில இருக்காங்க. யாரும் 24 hours டிவி முன்னாடியோ இல்ல சிஸ்டம் முன்னாடியோ உட்காந்து 24 hours லைவ் பார்க்க முடியாது. யாராவது ஒரு செட்டப் ஒரு 25% ஆஃப் பீப்புள் தான் பார்ப்பாங்க. மிச்சம் 75% ஆஃப் பீப்புள் 1 hour ஷோ தான் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க.
ஸோ அப்போ வந்தா 1 hour ஷோல வந்து நீங்க எது இன்ட்ரெஸ்டிங்கோ அதை நீங்க போடணும். சம்மந்தமே இல்லாத கண்டென்ட்லாம் தூக்கி போட்டுட்டு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நீங்க நம்பினா டிஆர்பி ஏறாது. ப்ரோமோ ஏறாது. கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸ் இந்த 1 hour ஷோக்கு நீங்க கொடுக்கணும். அந்த ஷோல நீங்க எதெல்லாம் கட் பண்ணி போடணும், எதெல்லாம் போடக்கூடாதுங்கிற தெளிவா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ணா டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் நீங்க இப்ப பண்ற ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு டிஆர்பிக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கண்டென்ட் உள்ள ஒண்ணுமே கிடையாது. ப்ரோமோல மட்டும்தான் கண்டென்ட் இருக்கு. உள்ள அந்த 1 hour ஷோ கண்டென்ட்ல எதுவுமே இல்லைங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு அது இருக்கிற வியூவர்ஸும் வந்து ரீட்டைன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் கொண்டு போய் விடும் தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா. இதுல வந்து இந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கிறப்போ 1 man ஆர்மி மாதிரி வந்து சாச்சனா தான் குக் பண்ணினதா பேசப்படுது. எல்லாருக்குமே சேர்த்து அருண் கேக்குறாரு, எல்லாருக்குமே சேர்த்து நீ ஒருத்தி தான் பண்ணினியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பட் அதோட ரிப்ளை என்னவா இருந்ததுன்னு தெரியல. பட் அகெயின் அங்க ஒரு சிக்கன்ன்ற ஒரு விஷயம் வருது. சோ சாச்சனாவை வந்துட்டு அந்த சிக்கன்லயே போட்டு அடிக்கிறாங்களோன்ற மாதிரி தான் இருந்தது அது அந்த ப்ரோமோ பாக்குறப்போ. சாச்சனா வந்து சிங்கிள் ஹேண்டடா குக் பண்ணிருக்காங்க, ஒருத்தியா குக் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஆண்கள் அணிக்கும் அவங்க வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. நிறைய ஆண்கள் அணியை சேர்ந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ பிக் பாஸ் வந்து சாச்சனா கேட்டாரு, இது வந்து யாரோட ரேஷன், எந்த அணியோட ரேஷன் அப்படின்னாரு. பெண்கள் அணியோட ரேஷன் அப்படின்னப்போ 2 அணிக்கும் தனித்தனியா ரேஷன் வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ இது எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நான் ஒரே ரேஷன்ல போட்டிருக்க மாட்டேன்னா அப்படின்னு சொல்றாரு. சாரி பிக் பாஸ் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா. பட் சாச்சனா லாஸ்ட் வீக் இதான் பண்ணாங்க. லாஸ்ட் வீக் அவங்க வந்து ஆண்கள் அணிக்கு அவங்களுடைய ஃபுட் எல்லாம் பெண்கள் அணியில இருக்கிற ரேஷன் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து தூக்கி கொடுத்தாங்க. வீட் சம்பந்தப்பட்ட அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கண்டினியூஸா சாச்சனா ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஏன் ஷேர் பண்றாங்க அப்படின்னா நாமினேஷன் அந்த இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக பண்றாங்க. மேபி ஆண்கள் அணியோட டச்ல இருந்தா இன்னுமே வந்து நாமினேஷன்ல வந்து எலிமினேட் ஆகாம இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. ஏன்னா ஆண்கள் அணியோட ஒரு நல்ல ஒரு டச்ல இருந்தாங்க அப்படின்னா இங்க வெளியில ஓட்டுகள் விழும் அப்படிங்கிறது அவங்களுடைய கால்குலேஷன் இருக்கணும். அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. ஏன்னா முக்கிய தப்பு என்ன பண்றாங்க அப்படின்னா நாமினேஷன் வந்துட்டு பாய்ஸ் கேர்ள்ஸ் பண்ணோம், கேர்ள்ஸ் பாய்ஸ் பண்ணோன்றதுதான் அங்க முக்கியமா தப்பு. டிஆர்பிக்கான ஒரு தடுப்பே அதுதான் நினைக்கிறேன் நானு. யார வேணா பண்ணுங்கன்னு உட்கார வச்சு பாருங்க, நல்லா அழகா போகும் அது நாமினேஷன். இல்ல நீங்க நாமினேஷன் பண்ணும்போது நீங்க ஓப்பன் நாமினேஷன் பண்ணா கூட இது வந்து டிஆர்பி ஏறாது. டிஆர்பி ஏறக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா யாரெல்லாம் யார் பின்னாடி என்ன பேசுறாங்க அப்படிங்கறத நீங்க ஓப்பனா வந்து லாஸ்ட் சீசன் மாதிரி ஸ்கிரீன்ல போட்டு காட்டினா மட்டும்தான் அது டிஆர்பி ஏற்றி கொடுக்கும். அப்பதான் வந்து கொஞ்சம் ஃபயர் இருக்கும் ஷோல. கண்டிப்பா கண்டிப்பா. அப்பதான் வந்து சண்டை அதிகமாகும். அப்பதான் வந்து பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் பாக்குறதுக்கு உள்ள வருவாங்க. அப்பதான் வந்து கண்டென்ட் கிடைக்கும். நீங்க வந்து இப்ப கொடுக்குற டாஸ்க்னாலலாம் ஒரு டிஆர்பியும் ஏற போறது இல்லை. டிஆர்பி அது பெரும்பாலும் அது வந்து சப்போர்ட்டிவா இருக்க போறதும் கிடையாது. இன்னும் ஒரு நாள் தான். நாளைக்கு வந்து டிஆர்பி ரேட்டிங் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த 1 வீக்கான டிஆர்பி என்னங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும், வியாழக்கிழமை தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இவங்க இப்போ பண்ற கண்டென்ட்ஸ்னால எல்லாம் ஒன்றும் டிஆர்பி ஏற போறது கிடையாது. சாட்சனா வந்து அவங்க லாஸ்ட் வீக்கே ரொம்ப அவங்களுக்கு ஓட்டெல்லாம் ரொம்ப டவுனா இருந்துச்சு. லாஸ்ட் வீக்கே அவங்களுடைய சோசியல் மீடியாலலாம் கேம்பெயின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனா இருக்கு, சாட்சனா ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 2 to 3 days அந்த கேம்பெயின் போயிட்டு இருந்தது. ஸோ அப்படிங்கிறப்போ ஆண்கள் அணியோட போனால் மட்டும்தான் சாட்சனாக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். அவங்களுக்கு வந்து ஓட்டு அதிகமாக விழும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி அப்பதான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால வந்து அதை ட்ரை பண்ணாங்க சாட்சனா. பட் அதுக்கு வந்து அதுக்காக பெண்கள் அணி சைட்ல இருக்கிற ரேஷன்ஸ் எல்லாம் தூக்கி கொண்டு போய் ஆண்கள் அணிகிட்ட கொடுக்கறது பெண்கள் அணி அவங்களுடைய உழைப்புல பண்ணதெல்லாம் வந்து நீங்க கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு சரியா வரல, சரியா படாது. அது பிக் பாஸ் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. இனிமேலும் அவங்க தொடர்ந்தாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆக்ஷன் எடுத்தா அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இல்ல பட் ஆனா இந்த டாஸ்க்ல வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுங்க குக் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இது வருது. சோ அதுல வந்துட்டு கொஞ்சம் எல்லாருமே கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்காங்களோ என்னமோ. பட் ஆனா வந்துட்டு எதுவுமே வந்து அந்த ரூல்ஸ் புக்ல இருக்கிற மாதிரி எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. இந்த ரூல்ஸ் புக்கே கொஞ்சம் மாத்தி நான் மாடிஃபை பண்ணினா பெட்டரா இருக்கும். நாமினேஷன் யாரு வேணா பண்ணலான்றத கொண்டு வந்தா மட்டும் தான் டிஆர்பி இன்க்ரீஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத வந்து யாரும் ஃபாலோ பண்றது இல்ல. ரூல்ஸ் புக் யாரும் ஃபாலோ பண்றது இல்ல. ஏன் அப்படின்னா எப்போ வந்து லிவிங் ஏரியாவுக்கு ஆண்கள் வரும்போது நீங்க வந்து டாஸ்க் கொடுக்கலாங்கிறத பிக் பாஸ் வந்து அனுமதிச்சாரோ அப்பவே வந்து அந்த ரூல்ஸ் உடஞ்சிருச்சுங்கிறது அர்த்தம். அந்த ரூல்ஸ் உடஞ்சதை பத்தி விஜய் சேதுபதி அவர்களும் எந்த கேள்வியும் கேட்கல. பிக் பாஸும் அதை வந்து அனுமதிக்கிறாரு. அப்படிங்கிறப்போ ரூல்ஸ் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதுவே நம்மளுக்கு அலோவ் பண்றாங்கன்னா நம்ம வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. அது வந்து ஆக்சுவலா சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்.
ஆனா அதை சுவாரஸ்யமா பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் பிரச்சனை. அதை சுவாரஸ்யமா பயன்படுத்த தெரியல அங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு யாருக்குமே. அதுதான் வந்து அவங்க ஷோ வந்து ரொம்ப டவுனுக்கு கொண்டு போறது அதுதான். சுவாரஸ்யமா அந்த அந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணி சுவாரஸ்யமா கொண்டு போகக்கூடிய இடத்துல யாராவது ஒரு கண்டஸ்டன்ட் பயிரா பண்ணாங்க அப்படின்னா அவங்களையும் ஆஃப் பண்றதுக்கு தான் பாக்குறாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ண வெளியில வேற மாதிரி போயிடுங்கிறத மற்ற கண்டஸ்டன்ட் வந்து ஆஃப் பண்ண தான் பாக்குறாங்க. ஸோ அது வந்து நீங்க அனுமதிச்சாதான் தெரியும். அனுமதிக்காம ஆஃப் பண்ணா நீங்க அப்படியே வந்து அவங்கள சைலண்ட் பண்ணா வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது. ரூல்ஸ் பிரேக் பண்ணா பிரேக் பண்ணட்டும். அதனால என்ன மாதிரியான டிஆர்பி ரேட்டிங் ஏறுதுன்னு பார்க்கணும். ஒன்ஸ் ட்ரை பண்ணாதான் தெரியும். ட்ரை பண்ணாம எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். என்ன பண்றாங்கன்றத பார்க்கலாம். ஏன்னா அதை தவிர வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் பேசுறதுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த ரிவ்யூ கொடுக்குறவங்க தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறாங்களோன்ற மாதிரி ஒரு சந்தேகம் கூட வருது. சோ பார்க்கலாம் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யம் அவங்க நடத்துறாங்கன்றத. ரிவ்யூ கொடுக்குறவங்க ஒரு பக்கம், ஆனா ரிவ்யூலையும் கூட தொடர்ந்து வந்து சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்களே. சனம் அவர்கள் வந்து கண்டினியூஸா சௌந்தர்யா அவர்களை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அந்த அந்த ஒரு ஷோல இருக்கிற வன்மத்தெல்லாம் வந்து கொட்டிட்டு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஏன்னா கண்டினியூஸா ஃப்ரம் த பிகினிங் அவங்க வந்து சௌந்தர்யாக்கு அகேன்ஸ்டா தான் இருக்காங்க. சௌந்தர்யா பிஆர் வச்சிருக்காங்க, பிஆர் டீம் வச்சிருக்காங்க, இல்ல அதெல்லாம் வேற விஷயம். மாயா வந்து இப்போ பிஆர் டீம் பத்தி பேசுறாங்க. மாயாக்கு இருக்கிற பிஆர் டீம் பத்தி எல்லாம் நம்ம பேசினா அது பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு இருக்கு. அவங்க வந்து அவ்வளவு பெரிய சோசியல் மீடியா கேம்பெயினே பண்ணாங்க மாயா சைட்ல இருந்து. சோ அவங்களுக்கு ஒரு பிஆர் டீம் நிறைய இருந்துச்சு அன்னைக்கு. அதெல்லாம் பேசினா மாயா அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா மாயா வந்து இன்னைக்கு பிஆர் டீம் பத்தி பேசுறாங்க. இவங்க வந்து சனம் வந்து பிஆர் டீம் பத்தி பேசுறாங்க. சனமுக்கும் பிஆர் டீம் இருந்தது அந்த டைம்ல. சனமுக்கும் வந்து சோசியல் மீடியா கேம்பெயின் ஓடிட்டு இருந்தது. சோ அவங்க ஷோக்குள்ள இருந்தப்போ அவங்களுக்கு பிஆர் டீம் வச்சிருக்காங்க, மத்தவங்க எல்லாம் வைக்க கூடாதுன்னா அது என்ன தப்பு? அது என்ன நியாயம்னு எனக்கு புரியல. சோ இன்னைக்கு நடந்திருக்கிற ஒரு பிரச்சனைக்கு கூட சில பேர் வந்துட்டு அந்த கண்டென்ட் எடுத்து போட்டுட்டு பேசியிருக்காங்க. சௌந்தர்யாவோட ரியல் ஃபேஸ் வெளியில வருதுன்னு. சோ பார்க்கலாம் அது என்ன அந்த ரியல் ஃபேஸ்ன்றது. சௌந்தர்யா வந்து சௌந்தர்யா யூஸ்வலா வந்து இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் அவங்களை ட்ரிகர் பண்ணா உடனே கோவப்படக்கூடிய ஆள் தான். பட் வந்து இவங்க வந்து அந்த டாஸ்க்காக பண்றாங்களா இல்ல அவங்க வந்து உண்மையாவே கோவப்படுறாங்களாங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா ப்ரோமோ ஒன்னா இருக்கு, உள்ள கண்டென்ட் ஒன்னா இருக்கும். அதுதான் வந்து சமீப நாட்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியா இவ்வளவு நாட்கள் நம்ம அதான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரோமோல ஒண்ணு இருக்கும், கண்டென்ட் உள்ள ஒண்ணு இருக்கும். கண்டென்ட் ஒண்ணுமே இருக்காது உள்ள. ஆக்சுவலா லைவ்ல பார்த்தா கூட ஏதோ 1-2 விஷுவல்ஸ் சிக்கும், 1-2 கண்டென்டா சிக்கும். 1 hour ஷோல ஒண்ணுமே இல்லைங்கிறப்போ சௌந்தர்யாவை சொல்லி எதுவும் இல்லை இங்க. சௌந்தர்யா வந்து அவங்களால முடிஞ்சதை கொடுக்குறாங்க. அருண் அவங்களால முடிஞ்சதை கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு இப்ப வர்ஷினியும் அவங்களால முடிஞ்சதை இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்லினும் அவங்களால முடிஞ்சதை ட்ரை பண்றாங்க. ஆனா 1 hour ஷோங்கிறப்போ அந்த 1 hour ஷோல இதெல்லாம் பெரும்பாலும் கட் பண்ணிடுறாங்க. நீங்க இதெல்லாம் கட் பண்ணாம இதெல்லாம் கொடுத்தாதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகும். மேபி அது ப்ரொடக்ஷன் டீம் வந்து இதுக்கு மேல ட்ரை பண்ணணும்னு நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப சௌந்தர்யா பத்தி பேசுறவங்க வெளியில இருந்து 1000 பேர் 1000 பேசலாம். பட் கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் என்ன. ஏன்னா அங்க ஒரு வாட்டி பேசுறது பிக் பாஸ் வீட்ல பேசுற ஒரு விஷயமே அவங்க சொல்றாங்க, என்னோட எக்ஸ் வந்துட்டு என்ன அரைஞ்சிடுவான், அப்பப்ப அரைவான், அப்போ வலிக்கும் எனக்குன்றதெல்லாம் அவங்க பேசுறப்போ அப்பவே முத்து சொல்றாரு இது அபியூஸ் ஆச்சே இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அது எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்வசாதாரணமா போறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு குழந்தைத்தனமான ஒரு பொண்ணு இவ ரொம்ப யோசிச்சு எல்லாம் ஒரு இதுவா பண்றாங்கன்றதெல்லாம் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஏதோ சம்திங் போற போக்குல ஓடிட்டு இருக்காங்க. அதுதான் வந்துட்டு நிச்சயம் நினைக்கிறேன் நானு. பாப்போம் இன்னைக்கு அந்த ப்ரோமோ 4 என்ன சொல்லுதுன்றத பாப்போம். வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதான்னு பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம் ஹரிஷ். கண்டிப்பா. நன்றி. நன்றி.